இந்த வீடியோல நான் எப்படி 5000 ரூபாய் வச்சு ஒரு க்ளோதிங் பிராண்ட் ஆரம்பிச்சேன், நீங்களும் எப்படி ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். 5000 ரூபாய் வச்சு உன்னால எப்படி ஒரு க்ளோதிங் பிராண்ட் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, ஒரு க்ளோதிங் பிராண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தேவைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா பணமா அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, சத்தியமா இல்ல, பணம் இல்ல, ஒரு ஐடியா. நான் முதல்ல என்னோட முதல் க்ளோதிங் பிராண்ட் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் க்ளோதிங் பிராண்ட் தமிழ் படங்களுடைய மூவி டி-ஷர்ட்ஸை பிரிண்ட் பண்ணி விற்கிறது. ஆனா இப்போ கரையாகாத சட்டை, பிளாஸ்டிக் பாட்டில இருந்து உருவாக்கக்கூடிய ஒரு டி-ஷர்ட், பர்ஃபியூம் வாசம் வரக்கூடிய ஒரு டி-ஷர்ட் அப்படின்னு சொல்லி நிறைய மாறி டிஃப்ரெண்டான ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஓகே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது ஒரு மேனுஃபேக்சர்ஸை கண்டுபிடிக்கிறது தான். நான் ஒரு திருப்பூர்காரன் தான். என்னோட சொந்த ஃபேமிலி எங்க 2 தலைமுறையா ஃபேக்டரிஸ் வச்சிருக்கோம். இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஃபேஷன் நாலேஜ் இல்லாம காசை தூக்கி நான் ஃபேஷன் பிராண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா, மேனுஃபேக்சர்ஸ் உங்களை ஏமாத்திடுவாங்க. ஏன்னா என்னையே தான் பண்ணாங்க. என்னதான் நான் ஒரு திருப்பூர்காரனாவே இருந்தாலுமே நானும் ஏமாந்துருக்கேன் மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட. ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு மேனுஃபேக்சர் முதல்ல தேவை. அதுக்கும் மேல